உடல் உடல் உடல்னால உஷ்ண சூடு, அதனால் உடலால் வரக்கூடிய கெடுதிகள், அது மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட ரத்தத்தை சுத்தியாக்கும். இது வந்து தாது ரத்த நெய்யன்னு சொல்லி கரபஞ்சர் மன்னர் முறையில் நம்ம நெய்யை தயார் பண்ணுறோம். இந்த நெய்யை சாப்பிட்டாவே உடல் வந்து கொஞ்சம் நீச்ச தேகமாக இருந்தாலும் சரி. அதுபோல் சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க, பசி இருக்காமல் இருக்கும். ஆனால் உடம்பு பிடிக்கலை, ஒல்லியாக ஆகிட்டு இருக்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு, நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு இந்த நெய்யை சாப்பிட்டா நல்லது. இது வந்து கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, திரிகடுகு, திரிபாலாதி அதுவும் சேர்ந்துருக்கிறது. நம்ம மூலிகையில் பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகை, கோதல தாமரை, அது மாதிரி ஆதாரம் பூ, வல்லாரை, தூதுவளை, கொத்துமசிக்கை, கண்டங்கத்திரி, கரிசலாங்கண்ணி, இது மாதிரி சொல்லக்கூடிய 54 வகையான மூலிகைகள். அது மாதிரி இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ லேயம் இந்த போகிறோம். லேயம் நல்லா இதாகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பட்டி போடுறோம் பார்த்தீங்களா, கருப்பட்டி போடும்போது இது மாதிரி நல்லா இலை நல்லா தண்ணி ஆக்கி விட்டுக்கணும். தண்ணி ஆக்கிட்டு அப்படியே தண்ணியாக ஆகிடுச்சுட்டு எப்பயுமே வந்து மூலிகை பொடியில் கொட்டிடக்கூடாது, வடிகட்டணும். சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ள பூச்சி இருக்கும், அதில் குச்சி இருக்கும், கம்பி இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். கருப்பட்டியில் ஏதோ ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா தண்ணியாக கலந்த பிற்பாடு வடிகட்டியில் இந்த கிண்ணத்தில் வடிகட்டிக்கணும். வடிகட்டின பிற்பாடு என்ன செய்றீங்க, இதை பூரா திருப்பி கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் என்ன செய்றீங்க, திருப்பி இந்த பாவை உள்ள ஊற்றுறீங்க. கருப்பட்டி பாவை ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு இந்த பொடியை போட போகும்போது, அடுத்த இதில் காட்டுறேன், இந்த பொடியை போட போகும்போது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. கிண்ட 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 என்ன செய்யும், இந்த நெய்யை வறுத்துக்கு ஆகும். கொஞ்சம் ஓரளவுக்கு இதான பிற்பாடு அப்புறம் நெய் விடுறீங்க. இப்போ நம்ம 2, 4, 5 கிலோ செய்கிறோம். நெய்யை விடுறீங்க. நெய்யை விட்ட பிற்பாடு அப்புறம் என்ன செய்றீங்க, இறக்குற பாகத்தில் ஓரளவுக்கு நல்ல இதான பாகத்தில் என்ன செய்றீங்க, தேன் மலர்ந்த நம்ம திருமலத்தேன், திண்டுக்கல் மாவட்டம் திருமலத்தேன் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ரொம்ப தேன் கிடைக்கும். தேன் கிடைச்சாலும் முறையாக சொல்லி வாங்கணும். அந்த தேனை வாங்கிக்கிறாதீங்க. தேனை முறையாக இருக்கும். இப்போ இலையிச்சு இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். அப்புறம் அடுத்ததை பார்க்க போகிறோம். மூலிகை பொடியலை லேசாக போட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், போட போகும்போது அப்படியே அப்படியே போட கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியாக விடாது. கட்டியாக விடக்கூடாது. கட்டியாக விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே உப்புமா கிண்டுவீங்களா, உப்புமா கிண்டுற மாதிரி வச்சுக்கீங்கள, இதே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேகத்தை இதே செய்ய வேகமாக செய்யணும். உடச்சி விடணும். கட்டி இருந்தாலும் அமுக்கிட்டுங்க. சரியா? எல்லா மூலிகை இது வந்து ஏற்கனவே சொன்ன மூலிகையும் எல்லா கடைச்சலுக்கு மூலிகை தடுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம போடுறோம். போட்டுட்டே இருந்து நின்றுங்க. நல்லா கிண்டின பிற்பாடு என்ன செய்யணும், ஒரு வகையான கொஞ்சம் கெட்டியாக வரும்பொழுது அப்புறம் போட்டுங்க. சரிங்களா? அப்புறம் சுவாமி தனசேகர பாண்டியன் அற்புத ஜோதி ஆண்டவர் வைத்தியர் உங்களை சொல்லியிருப்பாங்க. கருணை கடல் வைத்தியர் சுவாமி இருக்காங்க. எல்லாம் இப்போதான் வந்திருக்காங்க சுவாமிகள். நடக்கு இந்த பக்கம் வந்துட்டுவாங்க. வந்த வந்து கரெக்டாக என்ன செய்கிறோம், ஒரு ரூபா கரெக்டா இப்படி ஆக முடியாது. என்ன செஞ்சோடனே பெரிய கட்டியில் உடச்சி விடணும். இப்படி கட்டியில் என்ன செய்யணும், இப்படி உடச்சி விட்டா தான் கட்டி கூட தேன் ஊற்றுறீங்க. நெய் ஊற்றுறீங்க. இந்த நெய்யை ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் ஊற்றிட்டு
கொஞ்சமாக ஊற்றும். கொஞ்சம் ஊற்றிட்டு கிண்டிட்டே இருக்கணும். மன்னம் வரும், ஒரு மாதிரி மன்னம் வரும் வந்தால் வேக இளமையாகும். அதெல்லாம் இளமையெல்லாம் ஆகாது. நம்ம பண்ணுற அளவுக்கு இளமையாகாது. இருந்தாலும் கொஞ்சம் உடல் நோயே இல்லாமல் வர நோய் இல்லாமல் காத்துக்கலாம். குழந்தைகளுக்கு இது ரொம்ப விசேஷமானது. உடம்பு நல்லா நான் குண்டாக போகிறேன், எனக்காக செய்யணும். நெல்லும் செஞ்சு குண்டாகி சாப்பிடுவேன். வயிற்றில் குண்டு வேண்டாம், இருந்தாலும் திரும்ப இருந்தால் போகும். அது பெரிய மாதிரி கொஞ்சம் விட்டுவேன். அப்புறம் லாஸ்ட் இறக்குன பிற்பாடுதான் தேன் கலக்கணும். சரிங்களா? அதுக்கடையில் எதுவும் பண்ணக்கூடாது. தேனை விட்டுனா அப்படி வேற மாதிரி ஆகிடும். இப்போ நெய்யை மட்டும்தான் விடணும். நெய்யில் விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய்யிலே வேகணும். சரிங்களா? நெய்யிலே வேதா நெய்யிலே வேகணும். இது எதுக்கு சாப்பிட்றது? ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தினுடைய அழுப்பை நல்லா இது பண்ணிவிடும். அசரிக்க விடாது, எலும்பு வலி இருக்காது. அது மாதிரி கொழுப்பு கட்டி இருக்குல்ல, கொழுப்பு கட்டிலாம் கரையும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இது நிறைய மூலிகை சேர்ந்துருக்குல்ல. இந்த வல்லாரவும் தள்ளாடுகளும் தாட்டியமாவான். ஆவாரம் பூ பூச்சிருக்க சாப்பாடு உண்டோ அப்படின்னு ஒரு மொழியில் நிறைய குப்பைமணி கொசு மசுக்கெல்லாம் நிறைய மூலிகை சஞ்சீவ மூலிகைலாம் கலந்துருக்கும். கிடைச்சதுக்கும் கலந்துருக்கும். அப்போ இது போடும்போது இதில் 27 மூலிகை மொத்தம் 54 சேர்ந்துருக்கு. கிடைச்சதுக்குள்ள சேர்ந்து போடும்போது இன்னும் நெய் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அது நம்ம கருப்பட்டி, சுத்தமான கருப்பட்டி கிடைக்கும். கருப்பட்டி கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் மூலிகையெல்லாம் நம்ம கிடைக்காது, தேர்ந்தெடுக்க முடியாது. கடையில் நிறைய விற்கிது. நல்லா மூலிகை பக்குவமாக செஞ்ச மூலிகை பொடி விற்கிது. எல்லா பொடியும் இருக்குது. இந்த மாதிரி பொடியில் நம்ம தேவையான எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அப்புறம் சுக்கு, மிளகு, திப்பளி, நெல்லிக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இதெல்லாமே நம்ம பொடி பண்ணிக்கலாம். கடையில் மிக்சியோட பொடி பண்ணிக்கலாம், இல்லை இடிக்கலாம். பொடி பண்ணிட்டு இதை சாப்பிடும் போது சில குழந்தையெல்லாம் செல்லே கொடுத்துரும். சின்ன பிள்ளையிலே செல்லை பார்க்கணும். தொந்தரவு இல்லாமல் இருக்கும்ல. முன்ன பிள்ளையில விளையாடும். பிள்ளையெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். நம்மளாம் சின்ன பிள்ளையில செல்லு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லு என்ன பார்த்துக்க மாட்டோம். இப்போ பார்த்தா எல்லா பிள்ளையும் டச்சுக்கு கண்ணை அப்படி விட்டு பார்த்துட்டு எல்லாமே பார்த்துக்குதுங்க. ஆனால் அறிவு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ, உடல் வளர்ச்சி குண்டி போயிடுது. சரியில்லாமல் ஆகிடுறாங்க. அதுக்குள்ள இந்த நெய்யெல்லாம் சாப்பிடணும். திரிகடி பாலை, இது திருவடை பாலை அதை இரவில் சாப்பிடணும். திரிகடி சூர்ணம் காலையில் சாப்பிடணும். தேவையோ பால் எல்லாம் குழந்தைக்கு குடியும். இந்த மாதிரி நெய்யெல்லாம் சில பேர் சாப்பிடும். பஞ்சாமரமாக இருக்கும், தப்பு இல்லை. சில பேர் பொடி கூட சாப்பிட வேண்டியதாங்க. மாத்திரையாகி பண்ணிக்கிற வேண்டியது. நெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் கம்மி வேணும். லேகம் ரெடி ஆச்சு. லேசா மனம் வருதா? லைட்டாக மனம் வருது. போதும். ஏன்னா நெய் குடிச்சிட்டு திருப்பி கக்கும்.
மருந்து பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் வாசனை அடிக்கும். மண்ணம் கோவம் மண்ணம் இறந்து வச்சுட்டு தான் தேன் ஊற்றணும். தேன் வச்சிருக்கேன், இது கொம்பு தேன், சரிங்களா? சுத்தமானது திருமண தேன் கொண்டாந்து கொடுப்பாங்க, அது வாங்கிக்கலாம். தேன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தேனை எடுத்து நல்லா தேய்க்கிறீங்க கையில், நல்லா தேய்ச்சி வேகமாக சூடு ஏற தேய்க்கிறீங்க. மோந்து பார்த்தா பூ மணக்குது. ஏதோ ஒரு பூ மணக்கும். பூமான்னு மணக்க வாசனை தெரியும், கருப்படி வாசனை தெரியும், அதில் சக்கரைப்பால் வாசனை அடிக்கும். சரி, அது பொய்யான தேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வேம வருஷம் அதான் கண்டுபிடிக்கலாம். அதுலேயும் சில டெக்னிக் என்ன செய்யறாங்கன்னா அது சொல்ல வேண்டாம். அப்போ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தேன் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வணக்கம் அனைவருக்கும். இது சாப்பிடுங்கள். அடியன் திண்டுக்கல் திருவேங்கட ஜோதி, தனசேகர பாண்டியன் கமுதி ஞானகுரு ஜோதி வள்ளலார் ஆசிரமம், கருணை கடல் வைத்தியர் சுவாமிகள் எல்லாம் சேர்ந்து அனைவருக்கும் கோடி வணக்கம். இந்த நெய்யை சித்த வைத்தியம் மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க. பக்குவமாக செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. அல்வா செஞ்சு போய் சாப்பாடு கொடுக்கின்றோம். பக்குவமாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நெய் வாங்குவாங்க, சட்டியை ஒட்டுல பாருங்க, அப்படிதான் செய்யணும். சரியா? இப்போ நெய்யை கற்றுட்டு தேனை கற்று சட்டியில் ஒட்டுல பார்த்தீங்களா? இது மாதிரி இப்படிதான் செய்யும் முறை. இப்போ என்ன செய்யணும்? தேனை ஊற்றுங்க பகவானே. அப்படியே ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஓரளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினா அப்புறம் திருப்பி என்ன செய்யணும்? நெய்யை விடணும். பூரா ஊற்றிடுவோமா? நெய் ஊற்றுங்க, கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நல்லா கிண்டிக்கணும் சுவாமிகளே. கையை சுட்டு பிடிச்சி பகவானே. இது மாதிரி அவசரப்பட்டு அதில் விடுறேன் இதில் விடுறேன்னு விட்டுறக்கூடாது. கைப்பாடு வெந்து போச்சு. ஆமாம், சரிங்களா? நீங்களும் அது மாதிரி பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கணும். செஞ்சுட்டு என்ன செய்றீங்கன்னா, பொருளாருக்கு ஊழகம் இல்லை, அருளாருக்கு ஊழகம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது இருக்கிறதுக்கு உடல் வேணும். எத்தனை பிரச்சனைகளை உடல் சந்திக்கும். இந்த உடல் தேவையில்லாத நினைக்கிறோம். இந்த உடல் எத்தனை பேர்த்துக்கு ஏசி வாங்குறோம், எத்தனை பேர்த்த பண்ணுறோம், எத்தனை பேர்த்த மோசடி பண்ணுறோம், எத்தனை பேர்த்த ஏமாத்துறோம், எத்தனை பேர்த்த பிரதான பண்ணுறோம், எத்தனை குடும்பத்தை கேட்குறோம். அப்படிங்கிறதுக்காக உடல் உழைக்கக்கூடாது. நல்ல தூய்மையாகணும், நல்ல புத்தி உண்டாக வேண்டும், நல்ல செயல் உண்டாக வேண்டும், நல்ல சிந்தனை உண்டாக. வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம ராமானுஜர் சொன்ன மாதிரி எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பாரத தேசத்தில் கோடான ஒரு சித்தர், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், மகான்கள், எவ்வளவு சுலோகங்கள் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்காக மூத்தம். இதெல்லாம் படிக்கிறதுக்காக லேயும் ஏதாவது தின்னு சாப்பிட்டு உடம்பை வச்சுக்கிட்டு நல்லோருக்கும் நல்லவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி பண்ணணும், தீயவரை மாற்ற வேண்டும். என்னை போல துபாக்கூரை மாற்ற வேண்டும். அது மாதிரி ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் எல்லா ஜீவகாரணியும் ஒழிக்கும். ஜீவகாரணி ஒழிக்கமே மோட்சத்தின் திருவுருவம்.
அதனால நிறையா பன்னிக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி தின்னாலும் உடம்பு வராது. அதை சொல்லியிருக்காங்க, செஞ்சுருக்கிறோம். நல்லா சுகமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சட்டியில் ஒட்டுவோம். அப்படியே போக 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 அப்படியே இதாகிடும். இப்போ இந்த நெய்யில் கட்டி வெளியில் வருகிறதா, நெய் வெளியில் வருகிறதா, இந்த மாதிரி இந்த நெய்யை சாப்பிட்டாக்க உடல் வலிமை கிடைக்கும், அசைவு இருக்காது, சோர்வு இருக்காது, சுறுசுறுப்பு கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், உடல் புண்ணும், உடல் ரத்தத்தை சூட, மொத்தத்துக்கு விஷயம் தெரிஞ்சால் எல்லா நோயும் வாதம், பித்தம், சிரத்மம் ஓரளவுக்கு நன்மை செய்யும். உடல் பசி எடுத்தால் கொஞ்சம் குண்டாகும் உடம்பு. செஞ்சுக்குவோம். இதை லேயம் ரெடி ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பக்குவப்படுத்தி காலை மாலை 2 வேளை சுண்டக்கு அளவு சாப்பிட்டு பாலில் சாப்பிட வேண்டும். இது பத்தியம் இல்லை. அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம்.